ஃப்ரீயா ஃப்ளைட் டிக்கெட் தாரேன்னு சொல்லி கூப்பிடுறாங்களா? கவனமா இருங்க. சுங்க திணைக்களம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு போற பயணிகளுக்கும் வெளிநாட்டுல இருந்து மறுபடியும் இலங்கைக்கு வர்ற பயணிகளுக்கும் இலங்கையோட சுங்க திணைக்களம் அவசரமான முக்கியமான ஒரு எச்சரிக்கையை இப்போ விடுத்திருக்காங்க. நீங்க மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி, அதையும் தாண்டி ஒரு சின்ன பேராசை உங்களை வாழ்நாள் முழுக்க சிறையில அடைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ பல சம்பவங்கள் நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. இந்த சின்ன பார்சலை மட்டும் ஏர்போர்ட்டுக்கு வெளியில இருக்க ஒருத்தர் கிட்ட கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரீயா ஃப்ளைட் டிக்கெட் தர்றோம், இந்த பேகை மட்டும் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னா அதுக்கு ஓகே சொல்லாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க சம்மதிக்கிறதுனால உங்களை அறியாமலேயே நீங்க ஒரு போதைப் பொருள் கடத்தல் வழக்குல சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ அதிகமாவே இருக்கு. இது தொடர்பாக தான் இப்போ இலங்கையோட சுங்க திணைக்களம் முக்கியமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு. அது என்ன எச்சரிக்கை அப்படிங்கறத பார்க்கலாம். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். சுங்க திணைக்களம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, விமான பயணம் அப்படி இல்லைன்னா வேற எந்த ஒரு பயணத்திலையும் உங்களுக்கு கொடுக்கப்படுற பொதிகளை அப்படி இல்லைன்னா இந்த லக்கேஜஸ் உங்களுக்கு தெரியாதவங்க மூலமா கொண்டு வரப்படக்கூடிய இந்த லக்கேஜஸ் நீங்க கொண்டு போறத முற்றிலுமா தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இலங்கை சுங்க திணைக்களம் அவசரமா முக்கியமா பயணிகளுக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையா இருக்கு. இது எச்சரிக்கை அப்படிங்கறத தாண்டி பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் தொடர்பாக இலங்கை சுங்க திணைக்களத்தோட ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, பயணிகளுக்கு தெரியாமலேயே போதை பொருட்கள் அதையும் தாண்டி சட்டவிரோதமான பொருட்களை இலங்கையில இருந்து வெளிநாட்டுகளுக்கு கடத்தவும் வெளிநாடுகள்ல இருந்து இலங்கைக்கு கடத்தவும் பொதுமக்களை அப்பாவி பொதுமக்களை இந்த குற்ற கும்பல்கள் எல்லாமே பகடைக்காயா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அவர் வெளியிட்டிருக்காரு. அதாவது நாங்க எடுத்துட்டு போற பேக்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாம அப்பாவி பயணிகள் பொதுமக்கள் அதுல கைதாகி இந்த போதைப் பொருள் கடத்தல் அப்படி இல்லைன்னா சட்டவிரோத பொருட்களை கடத்துறது தொடர்பாக கைதாகி ஆயுள் தண்டனை மரண தண்டனை அப்படின்னு சொல்லி சிறைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இப்போ எங்களுடைய நாட்டுல உருவாகி இருக்கு அப்படிங்கிறது தான் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ரொம்ப நம்பக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய சொந்தக்காரர்கள் மூலமாவோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சுங்க திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. அதுக்கு அண்மையில நடந்த ஒரு 19 வயது இளைஞனுக்கு நடந்த ஒரு சம்பவத்தையும் சுங்க ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டி இருக்காரு. அண்மையில நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 19 வயது இளைஞன் அவருக்கு தெரியாமலேயே அவருடைய பெயர்ல போதை பொருட்களை கடத்துறதுக்கு ஒரு கும்பல் முயற்சி செஞ்சிருக்கதாவும், ஏதோ சுங்க அதிகாரிகள் வந்து கொஞ்சம் அவதானமா செயற்பட்டதுனால இந்த ஒரு நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது அப்படின்னும் சுங்க ஊடக பேச்சாளர் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி இருக்காரு. ஒருவேளை அந்த கும்பலோட திட்டம் செயற்படுத்தப்பட்டிருந்தா அந்த 19 வயது இளைஞன் இன்னைக்கு நாள்ல கைதாகி அவருடைய வாழ்க்கையே சிறை தண்டனைக்குள்ளேயே போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சுங்க திணைக்களம் சொல்லி இருக்கு. சரி, நாங்க அந்த பேக்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு கொண்டு போனா இந்த மாதிரியான சிக்கல்கள் வராது தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த பேகை நாங்க திறந்து பார்த்தாலுமே கூட அதுல எங்களுடைய கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்பவே சூட்சுமமான முறையில நுட்பமான முறைகள்ல இந்த மாதிரி போதை பொருட்களும் சட்டவிரோதமான பொருட்களும் கடத்தப்படுது அப்படிங்கிறது தான் இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய தகவல். அந்த மாதிரியான புதிய தொழில்நுட்ப முறைகளை இந்த கடத்தல்காரர்கள் இப்போ கையாண்டுட்டு வர்றதா தான் தகவல்களும் வெளியாகி இருக்கு. இதையும் தாண்டி இப்போ நாட்டுக்குள்ள இன்னொரு மோசடியான சம்பவம் அதிக அளவுல நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ எங்கள்ல பல பேருக்கு வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நிச்சயமா இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதிரி ஆசை இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாங்க ஃப்ரீயா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் தரோம், நீங்க அங்க போயிட்டு வாங்க, ஆனா நாங்க கொடுக்குற பேக் மட்டும் அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஒரு குற்ற கும்பல் அப்படி இல்லைன்னா மோசடிகள் ஈடுபடக்கூடிய கும்பல் மக்களை பயன்படுத்தி இந்த மாதிரி கடத்தல்கள்ல ஈடுபட்டு வர்றதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. சுங்க திணைக்களம் மறுபடியும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் எச்சரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. யாராவது வந்து உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா ஃப்ளைட் டிக்கெட் தரோம் அப்படின்னு சொல்றாங்களா இருந்தா அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடத்தலுக்கு உங்களை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறதுல ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிறது தான் சுங்க திணைக்களம் பொதுமக்கள் கிட்ட முன் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கு. இலங்கையை தாண்டி உலகத்தோட பல ஆசிய நாடுகள்லையும் அரபு நாடுகள்லையும் இந்த மாதிரி சட்டவிரோதமான பொருட்களையோ அப்படி இல்லைன்னா இந்த போதை பொருட்களை கடத்துறது மூலமாவோ அந்தந்த நாடுகள்ல என்னென்ன தண்டனைகள் அப்படின்னா
மேக்சிமம் அவங்களுக்கு ஒரு சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை, அப்படி இல்லைன்னா மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நாடுகள்ல சட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க என்னதான் இதை பத்தி எனக்கு தெரியாது, இந்த பேக்ல என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீதிமன்றத்துல போய் சொன்னாலுமே கூட அதெல்லாமே அங்க ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த நாட்டோட சட்ட திட்டங்களோட அடிப்படையில இந்த போதைப் பொருளை கடத்தினாலோ அப்படி இல்லைன்னா சட்டவிரோத பொருட்களை கடத்தினாலோ அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியாம இருக்கோ அந்த நாட்டு சட்டத்தோட அடிப்படையில எங்களுக்கு சிறை தண்டனையோ அப்படி இல்லைன்னா ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ விதிக்கப்படுறது அப்படிங்கிறது நிச்சயம். அதையும் தாண்டி சட்டம் எப்பவுமே யாரையும் மன்னிக்காது. இதனாலதான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமான ஒரு நண்பரா இருந்தாலும் அவங்களுடைய பேக்ஸை உங்களுக்கு கொண்டு போக சொல்றாங்களா இருந்தா அதுக்கு எப்பவுமே நீங்க சம்மதிக்காதீங்க. விமான நிலையங்களுக்கு நீங்க போகும்போது உங்களுடைய சொந்த பேக்கை முறையான விதத்துல நீங்க லாக் பண்ணி அதை பாதுகாப்பான முறையில எடுத்துட்டு போங்க. அதையும் தாண்டி ஏர்போர்ட்குள்ளேயே வந்து ஒருத்தங்க இந்த பேக்கை கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட நீங்க அதை முழுமையா மறுத்துருங்க அப்படிங்கிறது தான் சுங்க திணைக்களம் உங்களுக்கு மறுபடியும் முன்வைக்கிற எச்சரிக்கை. ஸோ இப்படியான நடவடிக்கைகளை நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த அனாவசியமான கடத்தல் சம்பவங்கள்லையும் போதைப் பொருள் கடத்தல் விவகாரங்களையும் அதை தாண்டி சட்டவிரோதமான பொருட்கள் கடத்தல் விவகாரங்கள்ல நீங்க அனாவசியமா சிக்க வேண்டிய தேவையோ கைதாக வேண்டிய தேவையோ இருக்காது. இந்த மாதிரியான சம்பவங்கள்ல இருந்து நீங்க ரொம்ப விழிப்புணர்வா இருங்க. இதை தாண்டி வெளிநாட்டுக்கு போற உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறவினர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோவை அவங்களுக்கு அனுப்பி இந்த மாதிரியான செயற்பாடுகளை செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருங்க. இந்த மாதிரியான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா இருந்தா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.